எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்தது. எடிட் பண்ணி நான் என்னைக்கு போட போறேன்னு எனக்கு தெரியல. சரி வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு தான் போயிருக்கோம். இந்த பார்க்குக்கு நாங்க செகண்ட் டைம் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. சூப்பரான ஒரு வியூ காம்பினேஷன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோஸ்க்கு, வீடியோஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இந்த பார்க் ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா, லவ்வர்ஸ்க்கு தான். எல்லா இடத்துலையுமே திரும்பின இடம் எல்லாமே லவ்வர்ஸ் தான். சரி இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லையா? அதனால நாங்க 2 பேர் மட்டும் தனியா போலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தோம். நான் ஒரு நல்ல ஒய்ஃபா, இல்ல ஒரு நல்ல லவ்வரா இப்படின்னு கேட்க போனா, அதையும் தாண்டி நான் ஒரு அம்மாவா ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவனுக்கும் நான் லீவ போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி அவன் இல்லாத ஸ்பேஸ நம்ம கொஞ்சமாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் அவன விட்டுட்டு போக எனக்கு ஒரு மனசு வரல. அவன விட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்ஜாய் பண்ணணும்னா கூட எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகாது. சரின்னு அவனையும் கூட்டிட்டு கிளம்பிட்டோம். நாங்க மார்னிங்கே கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பியாச்சு. எங்க லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப சண்டைங்களுக்கு நடுவுல அப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னும் கிடையாது. ஒரு ஸ்மூத்தா, லவ்லியா நெனச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நினைக்கும் போதெல்லாம் மீட் பண்ணுற மாதிரி, பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடக்கல. நாங்க லாங் டிஸ்டன்ஸ் லவ்வு. எனக்கும் அவங்களுக்கும் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் வந்தாகணும். அந்த மாதிரி நாங்க நெறைய டைம் மீட் பண்ணது கிடையாது. இப்போது உள்ள அந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் எங்களுக்கு அப்போ கிடையாது. வீட்ல சொல்லணும், பெர்மிஷன் வாங்காம வேறு எங்கேயுமே போனது கிடையாது. ஃப்ராங்க்கா சொல்லப்போனா பெருசா எந்த என்ஜாய்மெண்ட்டும் பண்ணதில்ல. சரி ஆஃப்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் எனக்கு சீக்கிரமாவே பேபி ஃபார்ம் ஆனதுனால நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நாங்க எங்கேயுமே நாங்க கப்புலா என்ஜாய் பண்ணத விட ஃபேமிலியா என்ஜாய் பண்றது தான் அதிகமா இருந்துச்சு. எங்களுக்கு லவ் பண்ணி 8 இயர்ஸ் ஆகப்போது. லவ்வ சொல்றதே ஒரு பெரிய ட்ராஜடியா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் போச்சு. ஃபேமிலி சப்போர்ட்டுமே எங்களுக்கு இருந்துச்சு. பெருசா பண்ணக்கூடாது, கல்யாணம் வரைக்கும் போக்கூடாது. அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு கப்புலா தான் இருந்தோம். நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல நெறைய பேருக்கு ஹேப்பியா இருந்துச்சு. எஸ்பெஷலி யாரு சொல்லணும் அப்படின்னு தனியா ஒருத்தவங்களும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால எங்க கப்பிள்ஸ் நெறைய பேருக்கு பிடிக்கும். உங்களோட வீடியோஸு நெறைய விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கும் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லணும்னா, அவங்க ரொம்ப மெச்சூர்டு கூட. என்ன கம்பேர் பண்ணும்போது நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஈகோ பண்ணுறது, சண்டை போடுறது, கோச்சிக்கிறது, ரொம்ப சைல்டிஷ்ஷாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அவங்க ரொம்ப மெச்சூர்டாக என்னை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால எங்களுக்குள்ள ரொம்ப சண்டைகள் ஒரு நாள் கூட கிடையாது. ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு மேலே அது அந்த சண்டை வந்து கன்டின்யூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே சமாதானம் ஆகிடுவோம். அது மாதிரி தான் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா, அந்த கப்பிளில் யாராவது ஒருத்தவங்க தன்னோட ஈகோவை விட்டால் மட்டுமே 2 பேருமே ஸ்மூத்தாக லைஃப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி இவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையுமே. கோவம் வந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இனிமேல் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். தம்பி எங்களுக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட்டு மொமெண்ட்டு. நான் பெண் குழந்தை தான் ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்தேன். ஓகே, அவன் பிறந்தோன்னும் எனக்கு வேண்டான்னுலாம் சொல்லிட முடியாது. ரொம்ப எனக்கு பிடிச்ச லக்கியாக அவன் அமைஞ்சான். ரொம்ப சேட்டையா இருக்கட்டும், ரொம்ப க்யூட்டா பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயமே நான் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலயுமே அவன் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவான். எனக்கு வந்து அவன நெறைய விஷயங்கள் செஞ்சு பார்க்கணும், அது மாரிலாம் ஆசை இருக்கும். நெறைய ட்ரெஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரியெல்லாம். எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணுவான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு 3 மாச குழந்தையிலேருந்தே கிருஷ்ணர் வேஷம் போடுறது, ராதையு, என்னென்ன விஷயம் இருக்கோ போலீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டாமை போட்டு கெட்டப் போடுறது, கிறிஸ்மஸ் தாத்தா கெட்டப் போடுறது, லேடி கெட்டப் போடுறது, என்னென்ன இருக்கோ ஆர்மி கெட்டப் கூட போட்டிருந்தோம். அந்த அமரன் படம் வந்திருந்த புதுசுல. அதனால எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணுவான். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. நான் ஊருக்கு போனாலுமே அங்கே நான் வீடியோ எடுக்கும்போது என் தங்கச்சியாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா எப்படின்னா எனக்கு நான் என்னென்ன நினைக்கிறேனோ அது இதெல்லாம் நடக்கிற அளவுக்கு ஒரு சேஃபான சரௌண்டிங்கில் தான் நான் இருக்கேன். இப்போ இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா, சூப்பரான பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. பாருங்கள், நேச்சுரலாக இருந்துச்சு. ஸ்கூல் பிள்ளைங்களும் டூர் வந்திருக்காங்க போல இருக்கு. புதுப்பாளையமா சம்திங் சொன்னாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள், சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறையா விளையாட்டுகள்லாம் இருந்துச்சு. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நல்ல தத்ரூபமாக இருந்தது. ஆர்ட்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னு தெரில, எனக்கு சில விஷயங்கள் வரலனா, அது எப்படியா இருந்தாலும் வந்தே ஆகணுன்ற அளவுக்கு வரைஞ்சி தள்ளிருவேன். எனக்கு எப்படி நான் வரைஞ்சாலும் எனக்கு வந்தே ஆகணும்னு அதை எத்தனை வாட்டி வேணாலும் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கையெல்லாம் பரபரன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பார்க்கில் தான் நான் ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். நான் எப்பயுமே வந்து
காசு போட்டு ஒரு gift வாங்கி குடுக்கணும்னு சத்தியமா நினைக்கவே மாட்டேன். எனக்கு அது வரவும் வராது. அந்த மாதிரி எனக்கு ஆர்ட்டிஃபிஷியலா பண்ண தெரியும். எனக்கு எப்படின்னா, போன வேலண்டைன்ஸ் டேக்கு நான் அவங்கள வரைஞ்சு குடுத்துருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 100% அந்த ஃபேஸ் வரலனாலும், ஓகே ஒரு 80, 90% அவங்களோட ஃபுல்லாவே வரைஞ்சிருந்தேன். அந்த ஃபேஸா இருக்கட்டும், அவங்களோட அந்த எப்படி சொல்றதுன்னா, ஃபிட்னஸ் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மீன் பண்ணி வரைஞ்சிருந்தேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மாரி வரைஞ்சு குடுக்குறது, ஏதோ க்ரீட்டிங் பண்ணி குடுக்குறது, கவிதை எழுதி குடுக்குறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி தான் எனக்கு வெளிப்படுத்த தெரியும். பெருசா காசு போட்டு ஒரு கிஃப்ட்ட வாங்கி குடுக்குறதுல என்ன இருக்கு? அதில என்ன ஒரு எமோஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இதுவரைக்கும் வாங்கினதில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். அவங்களுக்காக வாட்ச் வாங்கியிருக்கேன். அவங்க இதுவரைக்கும் வாட்ச் கட்டினதில்ல. அ முன்னாடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. பெருசா அவங்க விரும்ப மாட்டாங்க வாட்ச் கட்டுறது. ஓகே. ஆனா எனக்கு பிடிக்கும் அவங்க வாட்ச் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். வாங்கி இங்கே பார்க்ல தான் குடுத்தேன். அன்பாக்ஸ் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. நேத்து அவங்களுக்கு தெரியாம போய் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்ல நெறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வெட்டிங் கப்புலா இருக்கட்டும், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டா இருக்கட்டும், நல்லா நெறைய ஃபோட்டோ ஷூட்டு அங்கங்க நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ச்சே நம்ம கல்யாணத்துல இந்த மாதிரி நடக்கலையே! அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த மாரி தான். ஒரு சின்ன கேப் இருந்திருந்தா கூட நம்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கலாம். கோவிட் டைம் இல்லையா? அதனால எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியுமோ, அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்க. நாங்களும் சரி கல்யாணம் நடந்தா போதுன்ற பட்சத்துக்கு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லா கல்யாணத்த முடிச்சுட்டோம். அது மாதிரி அதனால எங்களால நெறைய விஷயங்கள் அது ஆஃப்டர் மேரேஜும் எங்கேயுமே போய் என்ஜாய் பண்ண முடியல. அப்புறம் 3 மந்த்ல கன்சீவ் ஆயிட்டதுனால, அதுக்கப்புறம் வெளிய போ முடியல. அப்புறம் ஜாப் போனேன். எனக்கு லீவ் கிடைக்கல. அப்புறம் பேபி பொறந்துச்சு. அப்புறம் 1 இயர் வெளிய போ முடியல. இப்படி ரொம்ப பிஸி ஷெட்யூல்லே ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால, எங்களால என்ஜாய் பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்கல. எங்களுக்கு சிச்சுவேஷனும் அமையல. இப்போ தம்பியோட என்ஜாய் பண்ணணும்னு இருக்கு போல இருக்கு. அதனால சரி பார்க்கு கூட்டிட்டு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அவனும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான். நாங்களும் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். ஆனா ரொம்ப சுத்தி பார்த்ததில்ல. ஓரளவுக்கு ஃபுல்லா சுத்தணும்னாலுமே கால் வலிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோ பெருசா இருந்துச்சு பார்க்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெயிலும் அதிகம் கூட. சரி வாட்டர் மெலனு, கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சில்லுன்னு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த குளத்துல ஃபிஷ்ஷு, ஆமை பார்த்தீங்கன்னா, சூப்பரா எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஓட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ அழகா உள்ள போகுது. திரும்ப அப்படியே வெளிய வருது. தலை இவ்வளோ நீட்டா இருக்கும் நான் பார்த்ததே இல்ல ஆமை. நல்லா இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லாமே இது உள்ள வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நாங்க கூட எங்க வீட்ல பெரிய ஃபிஷ்ஷா ஆனதுக்கப்புறம் நாங்க கீழ அந்த ஒரு தெப்ப குளத்துல தான் கொண்டு போய் விட்டோம். இங்க விட்டிருந்தா கூட அது உயிரோட இருந்திருக்குமோ என்னமோ! அது பார்த்தோனே என் ஹஸ்பண்ட் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா எங்க வீட்ல ஷார்க் வளர்ந்துருது. ஏன்னு தெரியல. நல்லா பெருசு பெருசா வளர்ந்துருது. தொட்டிய தட்டுற அளவுக்கு பெருசு பெருசா வளர்ந்துருது. திரும்ப திரும்ப ஷார்க்கு தான் வாங்கி விடுறோம். அது எதனால சீக்கிரம் வளருதுன்னு தெரியல. ஃபுட் அதிகமா போடுறாங்களா என்னன்னு தெரியல. இங்க விட அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நல்லா இருந்துச்சு அங்க ஃபிஷ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவர் எனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்காரு. என்னன்னு பாருங்க. இவங்க எப்பயுமே வந்து இந்த ப்ரொஃபஷனல் மைண்டடாவே இருப்பாங்க. ரொமான்டிக்காவும் இருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு தேவையானது, என்னோட அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்கோ, அது மாதிரியான விஷயங்கள யோசிப்பாங்க. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா தான் வாங்கி தருவீங்களான்னு கேட்டுட்டேன். ஆனா வந்து அவங்க எனக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டா மைக் வாங்கி குடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இந்த வீடியோ கூட மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது இம்ப்ரூவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எங்களோட கப்புள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. அதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வியூஸ் கொஞ்சம் கம்மியா தான் போகுது. அதுவுமே கொஞ்சம் நான் இன்னும் பெட்டரா எடுக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. தேங்க் யூ.